கருணாநிதியும் ஜெயலலிதாவும் திரைத்துறையில் இருந்தபோது என்னவெல்லாம் நடந்தது என்பது அவர்கள் இருவருக்கு தான் தெரியும். அதனால் தான் கடைசி வரை தீய சக்தி கருணாநிதி என்று ஜெயலலிதா அழைத்தார். சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்தது என்று நினைவிருக்கா? அதான் சார், சட்டமன்றத்துல ஒரு பெண் போறாங்க, ஒரே ஒரு பெண், அவங்கள பத்திரமா அனுப்ப வேண்டியது உங்களோட பொறுப்பு இல்ல, உங்க கடமை இல்ல. அந்த அம்மாவை சேலையை பிடிச்சி உருவி, மண்டையில இருக்க முடிய பிடிச்சி உருவி. திருநாவுக்கரசு இன்று காங்கிரஸில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு மட்டுமன்ற சட்டப்பேரவையில் இல்லாமல் இருந்ததால் என்ன நடந்திருக்கும் என்பதை ஊகிக்கவே முடியாது. அவ்வளவுதான். ஒரு பொம்பளைன்றதுனால தானே நீங்க இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிட்டீங்க. அவர் சொல்றாரு, இவர் இன்னொன்னு ஃபர்ஸ்ட் இவர் திருமாவோட இந்த குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கருணாநிதி எதிர்ப்பு என்ற அரசியல் தான் தமிழகத்தில் 50 ஆண்டு காலம் நிலவியதுன்னா, அந்த கருணாநிதி எதிர்ப்பு அரசியலை பேசிய ஒரு கட்சிக்கு தானே மக்கள் மீண்டும் மீண்டும் வாக்களித்தனர். அதை நம்ம மறக்கக்கூடாது. இல்லை, நான் இப்பவும் சொல்றேன், அதிமுகவோட ஒரே கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக எதிர்ப்பு, வேற எதுவும் கிடையாது. அந்த காலத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் உங்க கட்சியோட கொள்கை என்ன என்று கேட்டால் அண்ணாயிசம் என்றார். அண்ணாயிசம் என்றால் என்ன என்று கேட்டபோது அண்ணாயிசம் தான் அண்ணாயிசம் என்று பதில் சொன்னார். கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவின் கொள்கை. இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி வலுவாக திமுகவை எதிர்ப்பதால் தான் வலுவாக இருக்கிறது. அந்த அளவுக்கு திமுக மக்களால் வெறுக்கப்பட்டது படுகிறது என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது.